கரூர் தள்ளுமுள்ளு சம்பவத்தை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் தாவேகா தன்னுடைய முதல் பொதுக்குழு கூட்டத்தை ஈரோட்ல உள்ள மூங்கில் பாளையம் மைதானத்துல இன்று நடத்தியிருக்காங்க. இதுல கட்சியுடைய நிறுவனரும் நடிகருமான தளபதி விஜயவர்கள் ஆதரவாளர்களிடையே உரையாற்றியிருந்தாரு. கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழ்நாட்டுல விஜயவர்கள் கலந்து கொள்ளும் முதல் பொது நிகழ்ச்சி இது அப்படின்றதுனால அரசியல் ரீதியாகவும் பொதுமக்கள் மத்தியிலுமே பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த நிலையில ஈரோடு தாவேகா பொதுக்குழு கூட்டத்துல அதிசரும் விஜய் சாரும் இணைந்து நிற்கும் புகைப்படத்தை பேனராக வைத்து அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்காங்க ரசிகர்கள். அந்த பேனர்ல நண்பா இது மந்திரிகள் ஆடும் பொம்மை சர்க்கார் அல்ல, மக்கள் ஆளும் நம்ம சர்க்கார் அப்படின்னுமே எழுதப்பட்டிருக்கு. இதன் மூலம் விஜய் அவர்களுக்கு ஆதித் ரசிகர்களிடையே நல்ல ஆதரவு இருக்கு அப்படின்றது தெரிய வந்ததால அந்த பேனர் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. ஒரு சில ரசிகர்களோ இப்படி ஏகே அவர்களுடைய புகைப்படத்தை தாவேகா கட்சிக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கண்டனங்கள் தெரிவித்தாலுமே பெருமளவு ரசிகர்கள் இந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் தளபதி விஜய் அவர்கள் ஏகே அவர்களுடைய சந்திப்பும் நடைபெற உள்ளதா. ஏகே அவர்கள் தொடர்ச்சியாக வெளிநாடுகள்ல கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்றாரு. அடுத்த மாதம் அவர் சென்னையுமே திரும்ப இருக்கார். அதனடுத்து அவருடைய ஏகே 64 படத்துடைய படப்பிடிப்புமே அதிரடியாக ஆரம்பமாக உள்ளது. இதற்கிடையில இவங்களுடைய சந்திப்பு நடைபெற உள்ளதாக சொல்லப்படுது. இது அரசியல் ரீதியாகவா இல்ல சினிமா ரீதியாகவா இல்ல நட்பின் ரீதியாகவா அப்படின்னு தெளிவான பதில் எதுவும் வெளியாகாததால ரசிகர்களுமே தற்போது குழம்பி போயும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.